கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சரி, கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி சரி, ஒரு டைம் கூட ரொம்ப ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் சாரீ நான் வாங்கினதே கிடையாது. குண்டா இருக்கேன் அப்படிங்கிறதுனாலே எனக்கு சாரீ கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கிறதே இல்லை. ஆனால் என்னமோ தெரியல, இந்த ஒரு சாரீ மட்டும் ரொம்ப விருப்பப்பட்டு நான் ஆர்டர் பண்ணேன். ஃபோனில் பார்க்கும்போது ஒரு கலராக இருக்குது, நேரில் வந்தால் ஒரு கலராக வந்துருமே அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் சத்தியமாக நான் ஃபோனில் என்ன கலர் பார்த்தனோ அதே மாதிரி வந்துச்சு. இது கைக்கு கிடைச்சதுக்கப்புறம் இது மடிப்பு கூட கிடைக்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு மனசே வரல. அந்த அளவுக்கு இதோட கிளாத் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக இந்த ப்ளவுஸுக்கு ஆசைப்பட்டு தான் அந்த சாரியை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650. சேலம் இளம்பிள்ளையில் ஸ்ரீ சக்தி புகழ் டெக் அப்படிங்கிற ஷாப்பில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாரி எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஃபங்க்ஷனுக்கு. வீட்டுக்கு முன்னாடிலாம் இருக்கிறத க்ளீன் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஜெய்குட்டியும் அவங்க அப்பா வந்துட்டு மாங்கன்னு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. பாதி வந்து கையில் க்ளீன் பண்ணிட்டாங்க, மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் க்ளீன் பண்ண முடியல. அதனால் ஜேசிபி வண்டி வச்சு முன்னாடி இருக்கிற மரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சுங்க. வீட்டுக்கு முன்னாடி மரத்தை எடுக்கணும்னு சொன்னதுலேருந்தே ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்கு தூக்கம் இல்லை. ஏன்னா வீட்டுக்கு வெளியில தான் நம்ம கொஞ்சம் காத்தோட்டமாக மரப்பாக உட்காந்துட்டு இருப்போம். அந்த மரத்தெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நாம் வெளியில் உட்காந்துருந்தாலும் எல்லாத்துக்கும் அப்படியே தெரியும், யார் ரோட்டில் போனாலும் அப்படியே நமக்கும் தெரியும். எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி மரப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்படி வந்து பளிச்சுன்னு இருக்கிறது பிடிக்கவே இல்லை. சரி கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், காம்பவுண்டு கட்டுற வரலையும். சோளம் பருப்பில் பீட்ரூட் போட்டு கடைஞ்சி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இந்த ரெசிபி அடிக்கடி எங்கள் பாட்டி செஞ்சு தருவாங்க.